இந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல், நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல், என் மீது பாசம் கொண்டாய், என் நெஞ்சில் வாசம் செய்தாய். என் மீது பாசம் கொண்டாய், என் நெஞ்சில் வாசம் செய்தாய். இந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். என் வாழ்வின் தேடல்களில் வழியாக ஒளியாக வா, என் வாழ்வின் சோகங்களில் தாயாகி தாலாட்டவா. உறவாய் என்னை நீ அழைத்தாயின், உறவுகள் இன்று உயிர் பெறுமே. சிலுவைகள் தோளில் நான் சுமக்க, உனது சிறகுகள் வேண்டுமே. இந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஹாப்பியாக இருக்கீங்களா? நம்ம உயிரா, நமக்கான உறவா, நம்ம கூட ஏசப்பா இருக்கிற வரைக்கும் எந்த சூழ்நிலைகளும் எந்த போராட்டங்களும் நமக்கு எதுக்கு இருந்து பயமுடுத்துகிற எந்த விதமான விஷயங்களும் நம்மளை டச் பண்ணக்கூட முடியாது குட்டீஸ். அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு பாடலோடு தான் நம்ம இன்றைக்கி தொடங்கியிருக்கிறோம். என்னோடய வாழ்க்கையில் நான் எதெல்லாம் தேடி 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 ஓடுறேனோ அந்த இடத்துலலாம் அந்த தேடலை தாண்டி எனக்காக நீங்கள் அங்கே இருந்து எனக்காக எல்லா காரியங்களையும் செய்து நான் தேடுறதுக்கு முன்னாடியே அந்த விஷயத்தை என் லைஃப்பில் கொண்டு வந்து நீங்கள் வைக்கிறீங்க டாடி. அப்படிப்பட்ட உங்களுடைய அன்புக்கு ஈடு இணையாக நான் என்ன கொடுக்க போகிறேன்னு தெரியலன்னு ரொம்ப சூப்பரான ஒரு பாடலை நம்ம பாடியிருக்கிறோம் குட்டீஸ். உண்மையிலேயே அவருடைய அன்புக்கு ஈடு இணையாக நம்ம என்ன தான் கொடுத்துட முடியும்? நம்ம நினைப்பதற்கும் மேலே, நம்ம எதிர்பார்த்திருக்கிறதுக்கும் மேலே அவருடைய அன்பு பெரியதாக இருக்கும்போது அதற்கும் மேலே நம்மளால் என்ன கொடுக்க முடியும் சொல்லுங்கள் பார்த்தீங்களா? ஸோ அதற்கும் மேலே நம்மளுடைய விசுவாசமும் நம்பிக்கையும் இருக்கணுமா குட்டீஸ். அவர் நமக்காக எல்லா சூழ்நிலைகளையும் பாசிட்டிவாக மாற்றும்போது நம்ம இதை என் தேவன் எனக்காக மாற்றி கொடுப்பாருன்னு நம்ம ஏன் ஆழ்ந்த நம்பிக்கையும் விசுவாசமும் நம்ம அவர் மேலே வைக்கக்கூடாது குட்டீஸ். இந்த உலகப்புறமாக இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மேலேயோ நம்ம பேரண்ட்ஸ் மேலேயோ நம்ம நிறைய நேரங்களில் நம்பிக்கை வைத்து ஒரு காரியங்களை நம்ம பண்ணுறது உண்டு. அப்படி இருக்கும்போது நம்மளை உருவாக்கி நமக்கு உயிர் மூச்சை கொடுத்து நம்மளை பாதுகாத்து நம்மளை இந்த நொடி பொழுது வரையிலும் எந்த தீங்கும் நமக்கு நேரிடாமல் நம்மளை அரவணைச்சு கூட்டு போயிட்டு இருக்கிற ஏசப்பா மேலே ஏன் அப்படிப்பட்ட ஒரு ஆழ்ந்த விசுவாசத்தையும் நம்பிக்கையும் நம்ம வைக்கக்கூடாது? கண்டிப்பாக அவர் மேலே நம்ம வைக்கிற நம்பிக்கையும் விசுவாசமும் நம்ம மேலே அவர் அதற்கு அதிகமாக வைத்திருக்கிற அன்புக்கு ஈடு இணையாகாது குட்டீஸ். ஸோ இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பைபிளில் நிறைய இடங்களில் நிறைய மிராக்கிள்ஸ் நிறைய விஷயங்கள் நடந்தது நீங்கள் பார்த்துருக்கலாம். அது எல்லாத்தையும் நீங்கள் ரீட் பண்ணி பார்க்கும்போதே தெரியும். அத்தனை பேர் இருந்தாலும் கூட அவங்க பர்டிகுலராக அந்த நோயுற்றவங்களையோ இல்லை அவங்க தேவையில் இருக்கிறவங்களோ அவங்க ஏசப்பாவை தேடி வந்து அதை என்ன பண்ணுவாங்க, அவங்க சொல்லுவாங்க. அப்போது நம்ம கூட இருக்கிற அவரை யாருங்கிறத தெரிஞ்சுக்கிடணும் குட்டீஸ். அவ்வளோ பெரியவர். அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து கொடுக்க வல்லவராக நம்ம கூட இருக்கிறாரு. ஆனால் நம்ம அவரை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், மற்ற இடங்களில் போய் நம்ம அற்புதத்தையும் அதிசயத்தையும் இல்லை இவங்க செய்து கொடுப்பாங்க, இவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, இல்லை இவங்க நமக்காக பேசுவாங்கன்னு நம்ம மற்றவங்கள தேடி போகிறோம். ஆனால் நம்ம கூடவே இருந்து நமக்கு எல்லாவற்றையும் செய்து இருக்கிற அவரை நம்ம என்ன மாட்டிக்கிறோம், தேட மாட்டிக்கிறோம். ஸோ பைபிளில் நமக்கு நடந்த எல்லா அற்புதங்களும் அதிசயங்களும் பார்த்தீங்கன்னா அற்புதங்களும் அதிசயங்களும் தேவைப்படுறவங்க அவங்க நம்ம கூட இருக்கிற ஏசப்பா யாருங்கிறத புரிஞ்சு இவர்கிட்ட போனால் இதை நமக்கு செய்து கொடுப்பாருங்கிறத அறிஞ்சு அவர்கிட்ட போய் நின்று அவர்கிட்ட அதை கேட்டிருப்பாங்க. ஸோ நம்ம ஏசப்பாட்ட போய் எனக்கு இதை செய்து கொடுங்க அப்படின்னு நம்ம இன்னும் கேட்காம இருக்கிறோம்னா நம்ம நம்பிக்கையும் நம்ம விசுவாசமும் எங்கே இருக்குங்கிறத நம்ம யோசித்துக்கலாம் குட்டீஸ். ஸோ நம்மளுடைய தகப்பன் மேலே நம்மளே சந்தேகப்படக்கூடாது. நம்மளோட தகப்பன் நமக்கு செய்யாமல் வேற யாருக்கு செய்ய போகிறாங்க? ஸோ நம்மளுடைய முழு நம்பிக்கையும் நம்ம
நம்ம கூடவே இருக்கிற அவர் மேலே வைப்போம். கண்டிப்பாக அதை அவர் நமக்காக என்ன பண்ணுவார், செய்து கொடுப்பாரு. அதை தான் இன்னைக்கு அருமையான வசனத்தின் மூலமாக நம்மகிட்ட பேசியிருக்கிறாங்க. நான் நம்புகிறது அவராலே வரும். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும்னு சங்கீதம் 62:5 படியாக பேசுகிறாங்க. ஸோ நம்மளோட ஆத்மாவுக்கு தெரிஞ்சிருக்கணும், நம்மளை சுற்றி எத்தனை பேர் இருந்தாலும் கூட நம்ம அவரிடத்துல போனால் மட்டும்தான் நம்ம தேடுகிற விஷயம், நமக்கு தேவைப்படுகிற விஷயம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அந்த உண்மையை தெரிஞ்சிருக்கணும். அவர்கிட்ட மட்டும்தான் நம்ம போய் நிற்கணும் குட்டீஸ். ஸோ இந்த வசனத்தின் படியாக நம்ம இப்போ என்னென்ன தேவைகளில் இருக்கிறோமோ, என்னென்ன தேடல்களில் இருக்கோமோ அதை செய்து கொடுக்க வல்லவர் அவர் மட்டும்தான். அவர் கரங்கள் அதை ஒப்பு கொடுப்போம். அவர் அதனை நமக்கு எவ்வளோ நேர்த்தியாக, எவ்வளோ ஈஸியாக, எவ்வளோ இலகுவாக செய்து கொடுத்து முடிப்பாருங்கிறத நம்ம பார்க்கலாம் குட்டீஸ். நம்மளோட கண்கள் காணும்படிக்கு அவர் அந்த அதிசயத்தை நமக்கு செய்து கொடுப்பாரு. ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றியப்பா தகப்பனே. நாங்கள் நம்புகிறது உம்மால வரும் டாடி. எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. உங்களுடைய கரங்களில் அந்த விஷயத்தை ஒப்பு கொடுக்குறோம். எங்களோட பாதைகள் எவ்வளோ கடினமானதாக இருந்தாலும் கூட அதை செய்து கொடுக்குற தேவன் நீங்கள் எங்கள் கூடவே இருக்கிறீங்க. எங்களை வழிநடத்துகிறீங்க, எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறீங்க, எங்களுக்கு செய்து கொடுக்க வல்லவராக இருக்கீங்க. உம்முடைய கரங்களில் இந்த விஷயத்தை ஒப்பு கொடுக்குறோம். உங்களுடைய சித்தத்தின்படியாக நடத்துங்க. ஆமீன்.